நாங்க வந்துட்டோம் முத்து மாமா. தெரியுது டாக்டர், வெண்ணிலா கணக்கு தெரியுறா, ருத்ரா குட்டிய கணக்கு தெரியுற டாக்டர். அப்பா மாமா, அப்பா எனக்கு தெரியும் வெண்ணிலா, முத்து மாமா. நான் மறுபடியும் உன பாப்ப நினைக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. எனக்கு சித்தி, எனக்கு கண்ணு தெரியுது சித்தி. உங்களை வருது, எனக்கு கண்ணு தெரியுதுடா. கார்த்தி அண்ணா, மாப்பிள்ள கண்ணு தெரியுது மாப்பிள்ள. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு என்ன சொல்றது தெரியல டாக்டர். எனக்கு மறுபடியும் கண்ணு வர நம்பிக்கை இல்ல டாக்டர். எனக்கு இதுல என்ன இருக்கு முத்தரசன், நான் ஒரு டாக்டரா என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சிருக்கேன். அதையும் மீறி கடவுளோட கருணையும் உங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் தான் உங்க கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்திருக்கு. குறிப்பா உங்க மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு என்னதான் நீங்க எனக்கு அவல் மாதிரி டாக்டர். நான் என்னதான் வெளியே தைரியமா நடிச்சேன், எனக்குள்ள நம்பிக்கை இல்லை டாக்டர். இப்ப எனக்கு கண்ணு தெரிஞ்சா எனக்கு நீங்க ஒரு முக்கியமான கண் டாக்டர். நீங்க எனக்கு நிறைய பண்ணி எனக்கு மருத்துவ கொண்டு வந்து நான் உங்களுக்கு நிறைய பண்ணணும். கார்த்தி, நான் சொன்னேன் டாக்டர், நான் தப்பா எடுத்துக்கிறீங்க டாக்டர். சும்மா ஒரு சின்ன அன்பளிப்பு டாக்டர். ஐயோ, எதுக்கு முத்தரசன் இதெல்லாம்? அது டாக்டர், நான் உங்களுக்கு நிறைய பண்ணணும் டாக்டர். நான் இப்ப இது சும்மா ஒரு அன்புக்காக தான் டாக்டர். நான் வரேன் டாக்டர். நான் உங்க ஹாஸ்பிட்டல் வந்து நான் நிறைய பண்றேன் டாக்டர். அங்க வசதி இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்னா நான் செலவு பண்றேன் டாக்டர். அவங்களோட கண் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன் டாக்டர். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். மறுபடியும் செக்கப்புக்கு வர வேண்டியது இருக்கும். நான் எப்பன்னு உங்களுக்கு சொல்றேன், அப்போ வந்துருங்க. நான் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். அண்ணா, மொத்தமா வந்திருக்கு. என்ன பாரு கலை, கலை, எனக்கு கண் பார்வை வந்த மாதிரி உனக்கும் நினைவுக்கு வரும் கலை. நீ குணமாயிடுவ. நீங்க வந்துட்டு இல்ல,
இனிமேல் நல்லதே நடக்கும். ஏய், எல்லாருமே இங்க இருக்கோம். ஸ்வேதா எங்க? இந்த சந்தோஷமான நேரத்துல ஸ்வேதா இருந்தா நல்லா இருக்கும்ல. அண்ணா, ஸ்வேதா வந்தாச்சு. ஸ்வேதா வந்தாச்சு மாப்ள. அண்ணா, நான் தான் கிருஷ்ணன். சொல்லவே வேண்டாம், குரலை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். குரலை கேட்டதை விட நேர்ல பாக்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. ஸ்வேதா, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன். உங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் பர்ஃபெக்ட் பேர். கரெக்ட் ஹைட் எல்லாமே. இப்ப கண்ணு வந்து என் கண்ணே பற்றும் போல இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணன் பிரதர், எனக்கு உங்க ரெண்டு பத்தி பார்க்கும்போது அது தெரியல. ஸ்வேதா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ சத்தியமா கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸ்வேதா, முத்தண்ண வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் என் பொண்டாட்டி, என்னோட வெண்ணிலா தான். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துச்சு இல்ல? சூப்பரா நடந்தது. டேய் கிராண்டா சாடா. சூப்பரா இருந்துச்சுண்ணே. எல்லாத்தையும் காதால தான் கேட்டேன், கண்ணால எதுவும் பார்க்க முடியல. போட்டோ இதோ நான் காட்டுறேன். காட்டுங்க. அத்தை, ஸ்வேதாக்கா வருவாங்கன்னு சொன்னா வந்துட்டாங்க பாத்தீங்களா? இதான் அத்தை, நல்லவங்க வாக்கு சொன்ன உடனே பழிக்கோங்கிறது. பாத்தத்த, பல்லு சுளுக்கிக்க போது ரொம்ப கடிக்காதீங்க. ஐயோ, அப்பு வெண்ணிலா, முக்கியமான ஆளு அப்பு எங்க? நீ அவனை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்துன்னு சொன்னல. என்ன முத்து மாமா, உன்கிட்ட சொல்லிட்டு நான் செய்யாம இருப்பேனா? அப்பாவை கூட்டிட்டு வர இன்னும் ஒரு 5 நிமிஷம் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. சீக்கிரம் 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 சீக்கிரம். அவன் குரலை மட்டும் தான் கேட்க முடிஞ்சது, பார்க்க முடியும். நல்ல பையன். என்ன ஸ்வேதா, மொத்த காரியத்தையும் கெடுத்துட்ட. எதுக்காக இப்ப திரும்பி வந்த? ஐயோ, நான் எங்க திரும்பி வந்தேன்? நடந்தது கேட்டா உங்களுக்கே புரியும். சொல்லாம கொள்ளாம ஓடுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இதே ஊருக்குள்ள முத்தரச மாமா கூட ஜோடியா வலம் வரலான்னு நினைச்சேன், முடியல. இது அத்தனைக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். என்னையே முத்தரச மாமா கிட்ட காட்டி கொடுத்து தண்டனை வாங்கி தரேங்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் தோத்து போயே இன்னைக்கு புறமுதுக காட்டி ஓடிட்டுதான் எல்லாரும் நினைக்கலாம்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தற்காலிக தோல்விதான். மறுபடியும் இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு இதே ஊருக்குள்ள வருவேன். நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். ஆனா மறுபடியும் திரும்பி வரும்போது சாதாரணமா வரமாட்டேன். ஒரு சூறாவளி மாதிரி, ஒரு புயல் மாதிரி வேகத்தோடவும் விவேகத்தோடவும் வருவேன். நான் வர வேகத்துல அந்த வெண்ணிலா என்னை எதிர்த்து நிக்கிற எல்லாருமே காணாம போயிடுவாங்க. வேணாம் வேணாம் வேணாம், சுற்றாது. உனக்கு என்ன வேணும்? பணமா நகையா? ரெண்டுமே இல்ல, நேரா வேணும். வண்டி ஓரங்கிட்ட இல்லனா அழகான உன் கழுத்துல துப்பாக்கில இருக்கிற மொத்த கொண்டு ஓட்டு போட்டு உன் உசுரை எடுத்து. இல்ல இல்ல, இதோ நிறுத்துற. நிறுத்த சொன்னா ஓட்டிட்டே இருக்க, நிறுத்து. ஏய், நீ சொன்ன மாதிரியே கார் நிறுத்திட்டேன். யார் நீ? முதல்ல அத சொல்லு. சொல்றேன், நீ முதல்ல கார் சாவி எடுத்து என் கையில கொடு. கொடுத்துட்டேன். நீயா? நானே தான். வேற யார் ஸ்வேதா உன்னோட அழகான கழுத்துல கன் வைக்க முடியும்? இது பாரு, மரியாதையா சாவியை திருப்பி கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டே இரு. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? என்ன பண்றது, நீதான் உன் ரூம்குள்ள வர விட மாட்டேங்கிறியே. சரி, உன் காருக்குள்ளயாவது வந்து ஹாயா படுத்திருந்த, பார்த்தா நீ வசமா வந்து என்கிட்டயே மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, வேண்டாம், என்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காத. மரியாதையா என்ன போக விடு. இல்ல அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்படியெல்லாம் நான் உன்னை சும்மா விட்டுருவேன் ஸ்வேதா. நீ கொஞ்சமா கெடுதல் பண்ணிருக்க. வெண்ணிலா மாதிரி நடிச்சு பேசி ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து அவளை கிளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி அது இதுன்னு கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ணிருக்க ஸ்வேதா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். ஒரு விட்டு ஓடிட்டா அந்த தண்டனை எப்படி ஸ்வேதா உனக்கு கிடைக்கும்? இங்க பாரு, நான் ஒன்னும் ஊரை விட்டெல்லாம் ஓடி போகல. முத்தரச மாமாவுக்கு கண் பார்வை நல்லபடியா தெரியணும்னு வேண்டிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆடடே, நல்லதா போச்சு. ஒண்ணு பண்ணுவோம், 2 பேர் சேர்ந்து ஜோடியா கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணுவோம், 6 அமர சாமி கும்பிட்டு நின்னு நிதானமா வீட்டுக்கு போவோம். எப்படி வசதி? அச்சுச்சோ, என்ன ஸ்வேதா தேடுற? உன் கை சும்மா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் ரெடியா வச்சிருக்கேன். என்ன இது ஸ்வேதா? நான் எதையுமே பாக்கி வச்சுக்க மாட்டேன். வேண்டாம், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவேன் பொண்டாட்டி. எனக்கு அடிச்ச ஸ்ப்ரேய உனக்கு திருப்பி அடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், பாரு வச்சுக்கோ. வேண்டாண்ணா. Countdown start. 1 2 3 out. இந்த கிருஷ்ணன் வில்லங்கத்துக்குனே பேர் போனோம் போல இருக்கு. சனியம் பிடிச்சவன் எங்க இருந்து நமக்கு நம்ம சேர்ந்தான். வணக்கம் சார். வணக்கம். இன்னொரு வாட்டி சொல்லு. வணக்கம் சார். அப்போ
ஓ ஆமா சார். ஹேய். அட பாவி. டேய் என்னடா சரி எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ எங்கடா போன? சர்ப்ரைஸ்க்காக வெளியில ஒளிச்சு வச்சிருந்தாளா? உன்னோட குரலை கேட்டு நான் வேற ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். என்ன சார் உருவம்? அதான்டா இது மைக்கேல் மதன காமராஜன் கமலாசன் சார் படம் வந்துச்சு இல்லையா? அதுல இந்த சமையல்காரர் கெட்டப்பு காமேஸ்வரனா வருவாரு, அந்த மாதிரி இருப்பேன் நினைச்சிட்டேன். இல்ல இதுவும் நல்லா இருக்கு, நீ நல்லா தான்டா இருக்க. இப்ப எப்படி இருக்கு சார்? வெண்ணிலா மேடம் மாதிரியே இருக்கனா? வெண்ணிலா மேடம் மாதிரியா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல சார், நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே நான் ஆம்பளை வெண்ணிலான்னு. இப்போவும் உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியறானா சார்? நல்லா ஊத்து பாருங்க சார். டேய் இருடா, இப்பதான்டா எனக்கு கண் பார்வையே வந்திருக்கு. நீ என்னடா வெண்ணிலா?